வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 2ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 11:20 வரை, அதன் பின் ஆயில்யம், திதி தேய்பிறை, த்விதியை, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல். நாளைய விசேஷம்: நாளைய தினம் காணும் பொங்கல். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு ஆயுத பூஜை அன்று நாம் செய்யும் தொழிலுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம பூஜை செய்தோம். இன்றைய தினம் உழவுக்காக, அதாவது நாம் இப்போ டிராக்டர்லாம் வந்தாச்சு. ஆதி காலத்தில் மாடை வச்சு தான் உழவு பண்ணாங்க. அப்போ அதற்கு உதவியாக இருந்த அந்த மாட்டுக்காக ஒரு விஷயம். இன்றைக்கும் கிராமங்களில் வீட்டில் ஒரு குழந்தையாக ஒரு செல்ல பிராணி, அதாவது அது ஒரு வீட்டில் ஒரு பையன் மாதிரியே வளர்ப்பாங்க காளையெல்லாம். அந்தளவுக்கு ஒரு பாசம், அட்டாச்மெண்ட்டோட. அதற்காக இன்றைக்கி ஒரு பண்டிகை. அதை கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி, அதற்கு ஆரத்தி காட்டி பொட்டு வச்சு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் நம்மளுடைய தமிழ் சமுதாயம். சவுத்துலேயே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். இன்றைய தினம் கணுப்பொங்கலும் கூட. கணுப்பிடி காக்காப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட பிறந்தவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பெண்கள் எல்லாமே இந்த கலர் பொடியெல்லாம் வச்சு, மீதம் இருந்த சாதத்தை வைத்து ஒரு பிடி மாதிரி பிடிச்சு, அதை மொட்டை மாடியில் இல்லை வெளியே வைத்து, அது ஒரு பழக்கம் உண்டு. அதுவும் இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் நமக்கு நம்மளே. இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், நம்மளுடைய உறவு முறையோடு நம்ம சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அத்தை தெரியல, மாமா தெரியல, சித்தி தெரியல, சித்தப்பா தெரியல, உறவுகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான உறவுகள் வேணும் என்று இருப்பதற்காக இருக்கிறது தான் இந்த கணுப்பிடி காக்காப்பிடி அப்படிங்கிறது. இன்றைய தினம் மாற்றுப்பொங்கல். அதாவது நேற்று பொங்கல் வைக்க முடியாட்டினா கூட இன்றைக்கி மறுதினம் பொங்கல் வைக்கலாம். அதுதான் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த காணும் பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் நாளைக்கு வருது. அதுவும் இப்போ சமீப காலமாக தான் எல்லோரும் போய் வெளியெல்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இந்த வழக்கமாக வரக்கூடிய இந்த நாட்கள் தான் இது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். சூரிய பகவான் தன் தேர்ச்சக்கரத்தை திருப்பி தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் அதை நோக்கி போகிறார். ஸோ இதெல்லாமே இந்த மாதம் ஃபுல்லாமே சூரிய பகவான் வழிபாடு தான் அதிகமாக இருக்கும். சூரியனை வழிபட்டாலே வெற்றி உண்டு. ஒரு மிகச்சிறப்பான மாதம் ஆரம்பம். அது ஒரு 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 இந்த அயனங்கள் 2 தட்சாயணம் உத்தராயணம்னு போகும்.
அதற்கான விஷயத்த நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவோம். அதில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் இந்த வருடமும் சிறப்பாக இருக்கும். வருடம்னா நம்ம இந்த தமிழ் வருஷங்கிறது சித்திரை தான். ஆனால் இங்கேருந்து இந்த மாதத்தில் இருந்து இந்த வருஷம், அதாவது ஒரு பேட்டர்ன் ஆஃப் இயர் மாறும். அதுதான் இது. இந்த மாதம், இந்த வருடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சன் நின்ற ஸ்தானத்திற்கு அதிபதி ஆட்சி. அதனால் அங்கே செவ்வாய் அங்கே பலமாயிடுவார். அதனால் கேந்திர பலமாக இருக்கார் செவ்வாய். கூடவே ஆட்சி பெற்ற நிலையில் சந்திரன் இருப்பதால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள். அசையா சொத்துக்களால் ஆதாயம், நிலபுலங்களால் வருமானம் இப்போ அதிகமாக இருக்கும். நம்மளுடைய அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். அதன் மூலம் சில கவலைகள் சில பேருக்கு இருக்கும். அந்த கவலைகள்லாம் தீரும். ஏதோ நம்மளுடைய அதாவது சொந்த வீடு வச்சுருந்தாலும் சரி, சொந்த இடம் வச்சுருந்தாலும் அதுக்கும் கண்ணுப்படும். நம்ம வச்சுருக்கிறதே கொஞ்சோண்டு நிலம், அதுக்கு 10 பேர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுவாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணுவீங்க, தீர்த்துருவீங்க. அது மாதிரியான ஒரு நாள் இது. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் வழி உறவுகளால் நன்மை, தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், அசையா சொத்துக்களால் வருமானம், சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலால் நன்மை, நல்ல செய்திகள் சேரும், முயற்சிகள் வெற்றியடையும், சகோதர சகோதரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம், எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசியில் குரு தொடர்ந்து அமர்ந்து உங்களை வளமாக நலமாக ஆக்கி கொண்டிருக்கார். குருவால் நன்மை. இன்றைக்கி நாள் சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன். கேள்விகளில் ஞானம் ஏற்படும். புதிய தொழில் கல்வி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்வி சார்ந்த விஷயத்துக்கான ஒரு முயற்சிகள், தொழிலுக்காக கல்வி கற்பது, கல்வி கற்ற பின் தொழில் செய்வது, இது மாதிரி ஏதோ கல்வியை வைத்து செய்யக்கூடிய சில விஷயங்களால் ஆதாயம் கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது சிறப்பான நாள். இது காலம் வரைக்கும் சூரியனோடு இருந்த புதன் இப்போ தனித்திருக்கார். சூரியன் அடுத்த இடம் போயிட்டார், மகரத்துக்கு போயிட்டார். அதனால் புதன் தனித்திருக்கார். புதனும் இன்னும் ஒரு வாரத்தில் மாறிடுவார். 20ஆம் தேதி, 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ புதனும் மாறுறார். அதனால் புதனுக்கு இது அருமையான நேரம். உங்களுக்கு புதன் வீட்டில் பிறந்தவங்களுக்கும் இது நல்ல நேரம், நல்ல நாள், சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கார். செவ்வாயும் சந்திரனும் சில ராசிக்காரர்களுக்கு சேர்ந்தால் அது யோகம், சந்திர மங்கள யோகம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான யோகம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சூரியன். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்வையிடுகிறார். அதனால் இது ஒரு சிறப்பான நல்ல நாள் தான் சொல்லணும். இந்த நாளில் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தொடர்ந்து குரு அமர்ந்திருக்கார். அதனால் நன்மைகள், இரட்டிப்பு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய இதுகாலம் வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட கனவுகள் அனைத்தும் நினைவாக போகிற நேரம் இது. நினைவாகும் நாள். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னாரு பாரதியார். அதனால் உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட போகிறது நேரம் இது. சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 6ஆம் இடம் வந்தாச்சு. சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் வடக்கு நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் இப்போது. அதனால் இது சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ராசி அதிபதியாக 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னா, சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம், வெற்றிகளை குவிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ராசி அதிபதியாக 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பின்னடைவா இல்லை சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான மாதம்தான். அதனால் வெற்றிக்கான மாதம்தான். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகளோட வெற்றியும் வரும். செலவுகள் அதிகமாக இருக்கும், மன நிறைவான செலவுகளாக இருக்கும். இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திரன்
வலுவாக அமர்ந்திருக்கார். சந்திரனுக்கு சூரியனின் பார்வை, கிட்டத்தட்ட இதுவும் பௌர்ணமி யோகம்தான். அதனால் நன்மைகளான நேரம்தான். உங்கள் ராசிக்குரிய கிரகம் புதன், அவர் இப்போ தனித்து 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சிறப்பான பலன்தான். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கலாமா, வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு ஏற்படும். அது நடக்கும். இப்போ ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் திருவினையாக்கும். உங்களுடைய கல்விக்கான செயல் அனைத்தும் வெற்றியடையும். கல்வி கேள்விகளில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். 11க்குடைய கிரகம் சூரியன். சூரியனுக்கு சந்திரனின் பார்வை, சந்திரனுக்கு சூரியனின் பார்வை. அப்போ 9, 10க்குடைய கிரகங்கள் எங்கேயோ கனெக்ஷன் ஆகுது. தர்ம கர்மாதிபதி யோகம். 9, 10க்குடைய கிரகங்கள் எங்கு இணைந்தாலோ அல்லது பார்த்து கொண்டாலோ சேர்ந்திருந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றாலோ அது ஒரு விதமான யோகத்தை செய்யும் அந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு. அதனால் உங்களுடைய காரியங்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலால் நன்மையும் உண்டு. அதனால் புண்ணியம் ஏற்படும். புண்ணிய பலம் உங்களுக்கு அதுவே ஒரு சேவிங்ஸ். பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, புண்ணியத்தை சேர்த்து வச்சாலே அது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததியருக்கு, நம்ம குடும்பத்தில் உதித்தவர்களுக்கு அது புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கிறதுக்கு மற்றொரு கிரகம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சனியோடு இணைந்து, இல்லை சனி சுக்கிரனோடு இணைந்து, சுக்கிரன் சனி வீட்டில் அமர்ந்திருக்கார். அது ஒரு சிறப்பான பலன். அதனால் உங்களுக்கு இப்போ எல்லா விதத்துலேயும் ப்ரமோஷன் தான். அலுவலகத்தில் மட்டும்தான் ப்ரமோஷன் இல்லை, தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ப்ரமோஷன் தான். உங்கள் தொழிலை வேறு லெவலுக்கு கொண்டு வந்துடுவீங்க. சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக பல நாள் இருக்கார். ஆனால் 27 நாட்களுக்கு ஒரு தடவை சந்திரன் அந்த இடத்த வந்து டச் பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி சந்திரன் உச்சமாகும். அப்போ 27 நாளில் இங்கிட்டு இது பக்கம் ஒரு 2.5 நாள், அந்த பக்கம் ஒரு 2.25 நாள், எப்படின்னு பார்த்தோம்னாலும் ஒரு வாரம் ஆல்மோஸ்ட் சந்திரன் அதே மாதிரி செவ்வாய் பார்க்குற நேரம். இந்த மாதிரி நேரங்கள்லாம் செவ்வாய் அங்கே பலமாகிக்கிட்டே தான் இருப்பார். இதனால் இன்றைக்கி உங்களுக்கு மனோபலம், தேகபலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார். 9, 10க்குடையவர்கள் ஒன்றாக இணைந்த நேரம் இது. அதனால் இது ஒரு நல்ல நாள். 9, 10க்குடையவர்கள் எங்கு இணைந்தாலும் சேர்ந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ அது யோகத்தை தான் செய்யும். அதனால் இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் அதிபதியை பார்வையிடுகிறார். அதனால் இது சிறப்பான யோகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மிகச்சிறப்பான நற்பலன்கள்லாம் ஏற்படும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம், பொங்கல் பண்டிகை தான் இப்போது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப அதிகமான டென்ஷன் எடுத்துகிட்டு யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஏதாவது பேசுனாங்கன்னா கேட்டுக்கோங்க. பதில் கமெண்ட் நம்ம எதுவும் இப்போ கொடுக்காமல் இருப்பதே சிறப்பு. அதே மாதிரி இப்போ பொங்கல் நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்ச இடம் வெளியே எல்லாம் போவோம், ஏதாவது சாப்பிடுவோம். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம். அதனால் மௌனம் இருக்கணும், சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும். அப்போது வாயை கட்டுப்படுத்திட்டோம்னா சந்திராஷ்டமத்திலேருந்து ஜெயிச்சிடலாம். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் தான். ஜாக்கிரதை அப்படின்னா இந்த மாதம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாள் நல்ல நாள். பொதுவாக நம்ம வந்து மாத பலன் போட்டுட்ருப்போம். இப்போ தான் கொஞ்ச நாளாக மாத பலன் போட முடியறதில்ல. இந்த தை மாதமே மகர ராசிக்காரர்களுக்கு மத்தியம பலன் தான். இதை நம்ம நிறைய வாட்டி நிறைய இடங்களில் ராசி பலன்லாம் சொல்லிக்கிட்டே வருவோம். இப்போ சென்ற மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் அவர் 12ஆம் இடத்துல இருந்திருந்தார். இப்போது அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துட்டார். அதனால் அது கொஞ்சம் பலவீனம்தான். எல்லாருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கு வழி பிறக்காது, வழி வந்துடும். கொஞ்சம் இந்த மாதத்தை எப்படி கடந்து போகிறது? இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குறது தான் சிறப்பு. ஆனாலும் இந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா
சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்குறார். அது ஒரு விதத்தில் நன்மை. பட் சூரியனும் செவ்வாயும் ஒன்று பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல பலன் இல்லை. கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். சந்திராஷ்டமத்துக்கு எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமோ அது மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஜாக்கிரதையாக கடந்து போனோம்னா நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் மதிம பலன். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. ராசியில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தாலே அது இந்த மகரம், கும்பம், ரிஷபம், துலாமுக்கெல்லாம் சிறப்பான பலனை செய்யும். எங்கு சுக்கிரன் சனி இணைந்தாலும் அது இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையான விஷயந்தான். இப்போது 7ஆம் அதிபதி 12ஆம் இடம் வந்துட்டார். அதனால் திருமணம், நல்ல காரியம், இது மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தால் எதிரிகள்லாம் விலகி சென்று விடுவார்கள். வெளிநாட்டில் இருந்து வருமானம் அதிக அளவில் வரும். வெளிநாட்டோடு வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இப்போது சக்கப்போடு போடும். அந்த மாதிரியான ஒரு நேரம். உங்களுடைய உறவுகள் மேம்படும். உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தத்தோடு இன்றைக்கி பொழுத கழிக்கிற மாதிரியான ஒரு நாள் இது. சந்தோஷமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு 3 கிரகம் 3, 8 கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே மாதிரி சூரியன் வந்து 6 கிரகம். 6 கிரகம் வந்து கொஞ்சம் எப்பயுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 8, 6 கிரகங்கள்லாம் அந்த 8, 6 கிரகங்கள் ஒன்று நீச்சமாகணும், இல்லைன்னா மறைவு ஸ்தானத்துக்கு போகணும், அல்லது 10, 11ஆம் இடத்துக்கு வரணும். இப்படி இருந்தால் தான் அது கெடுதல் பண்ணாது. இப்போ சூரியன் 6 கிரகம். இந்த 6 கிரகம் யாருக்குடைய கிரகம்? உங்களுக்கு 6 கிரகம். அவர் இதுகாலம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ தை பிறந்த உடனே 11ஆம் வந்துட்டார். இப்போ சூரியன் 11ஆம் இடம் வந்தால் நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் நமக்கு தீமை செய்கிற கிரகம். அப்போ அவர் நன்மை செய்யாமல் இருப்பதை விட தீமை செய்யாமல் இருப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஒரு கிரகம் நமக்கு தீமை செய்யாமல் இருப்பதே நன்மை. அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதம். கூடவே இன்றைக்கி மற்ற கிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்குது. அதில் சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சமான செவ்வாயோடு அமர்ந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகம். பிள்ளைகள் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். குழந்தை செல்வத்தால் மனம் மகிழ்ச்சி அடையும். ஆண் குழந்தை பிறக்கும். இப்போது அதற்கான நேரம். இந்த நாள் நல்ல நாள்.